நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு ஓப்பனிங்ல வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கைக்வாடு. ஒன் டவுன் நம்பர் 3 விஜய் சங்கர், நம்பர் 4 சிவம் தூபே, நம்பர் 5 ஜேமி ஓவர்டன், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 தோனி, நம்பர் 8 அஸ்வின், நம்பர் 9 வந்துட்டு பத்திரானா, 10 வந்துட்டு நூர் அகமது, 11 வந்துட்டு கலீலு, 12 வந்துட்டு நான் இம்பாக்ட் வந்துட்டு நான் வச்சுக்குவேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சுட்டு பெருசா தோனி வரைக்கும் விக்கெட் போகல, 5 விக்கெட் 6 விக்கெட் தான் போகுது அப்படின்னா நான் அன்சுல் கம்போஜ் எடுத்துக்கொண்டு நான் டிபெண்டிங் பண்ண சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவேன். மோஸ்ட்லி இம்பாக்ட் அன்சுல் கம்போஜ் கொண்டு வந்துடுவேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா பவுலிங்ல வந்துட்டு கலீலுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நியூ பால் பவுலர் அன்சுல் கம்போஜும் கிடைச்சாச்சு. நான் ஜேமி ஓவர்டனை வச்சு பவர் பிளேல தள்ள தேவையில்ல. டெத் பவுலர் 10 ரன்னா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 விக்கெட் டேக்கிங் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு இருக்க பிரச்சனை மிடில் ஆர் கிட்டிங் தானே. அது ஜேமி ஓவர்டன் தாராளமா நம்பி ட்ரெஸ் பண்ணி இறக்கலாம் இல்லையா. விஜய் சங்கர் நீங்க ரெகுலர் நம்பர் 3 கொடுத்து பாருங்க, ஜிடில சூப்பரா அடிச்சான். இப்பவுமே வந்துட்டு டொமஸ்டிக்ல நல்லா தான் அடிச்சிட்டு இருக்கான். ஹீஸ் அ குட் ஹீட்டர். நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அவனை நீங்க ட்ரிபாதிக்கும் ஹூடாக்கும் கொடுத்த பேக்கப்பா விஜய் சங்கர் கொடுங்க, தாராளமா அடிப்பான்.